ஹலோ எவ்ரியோன், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்கோம். ஜஸ்ட் நம்ம குக்கிங் வீடியோ எடுக்கலான்ட்டு. நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த குக்கிங் சேனலில் நானும் பாப்பாவும் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்ஷாவா அட மிஸ்ஸு சரி விடுங்க. இதுதான் ஆர்ஷா, அக்கா பொண்ணு. நாங்கள் 2 பேரும் தான் ஒரு சேனல் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நேம் வந்து மினி செஃப் பிக் லாஃப். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வீடியோ பக்கமாக போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம வீடியோக்குள்ளே நம்ம எப்படி செய்கிறது அதை ஃபன்லாம் உங்களுக்கு எடுத்து நான் போட்டு விட்றேன். ஓகே கைஸ், ஓகே சார், வீடியோ எடுக்க போகுமா? அவ்வளோதான். இப்போ தண்ணி எடுத்து விட்டாச்சு. நம்ம போயிட்டு அந்த சிக்கனை கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். அர்ஷா போய் கழுவலாமா? தண்ணி வந்துட்டுருக்கு, காட்டுறேன் உங்களுக்கு. இருக்கு 2 போதும் நினைக்கிறேன் நமக்கு. அடுத்து இதில் நம்ம ஊற வைக்க போகிறோம். சரியா, டக்குன்னு கழுவலாம் இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக வெட்டி நம்ம டிக்காவுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு சதை பீஸ் மட்டும் இருந்தால் போதும். அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை எடுத்து நம்மளோட சட்டிக்கு வறுத்துக்கலாம். ஓகே சார், போட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு சில்லி பவுடர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 hour ஊறணும். சரியா? வந்துட்டு ஆமாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் சீரக, தப்பு சொல்லாத, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுரு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். அது மல்லித்தூள். தப்பு தெரிந்த சரி, போடு. அடுத்தது வந்துட்டு இதுதான் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சிங். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதில். ஓகே, அப்புறம் உப்பு இருக்கு. உப்பு இருக்கு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு தேவையான அளவு போட்டுடலாம். எல்லாமே போட்டுடலாம். எண்ணெய் அவ்வளோதான். கடலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதுமானு போடு. போதும். ஓகே, அடுத்து எலுமிச்சை பழம் இது பண்ணணும். கட்டிங்க. நமக்கு லைட்டாக போட்டாலே போதும். ஓவராக போட்டோம்னா நம்ம புளிப்பு அதிகமாயிரும். போதும் தானே? ஒரு நிமிஷம். இது ஏன் தண்ணி வச்சிருக்கு? வித்து லெமன் ஜூஸ் போடுறது. லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். வெயில் முரட்டு வெயில் அடிக்குது. ஜூஸை போட்டு குடிச்சிட வேண்டியதான். சரி, கேப்சிகம் மட்டும் கட் பண்ணிக்கலாமா? இது இப்படி தானே பண்ணணும்? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு இதை மட்டும் தனியாக கட் பண்ணு. ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். பாரு வந்துடும். நீ என்ன சொன்ன? ஓ, இதை எடுக்கவா? ஓகே. இப்போ இது மட்டும் இப்போ தனியாக அதை கட் பண்ணு. இது தனி. இது நாளாக போட்டுக்கலாம். பக்கத்து. அட கொஞ்சம் பெருசா கட். போதும். நம்ம இப்போ வந்து கேப்சிகம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து ஆனியன் இவ்வளோ போதும். நம்ம ஒரு 200 கிராம்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ கேப்சிகம் போதும் நமக்கு. என்ன கீழே போட்டியா? சரி, ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் ஊற வைக்கிறோம். ஆனால் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த கலருமே ஆட் பண்ணல. ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிறதே வச்சு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேயராக உங்களுக்கு வரும். அதனால் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ லேயர் வரும் நீட்டாக. நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை.
இப்போ பரத் வந்துட்டு அடுப்பு மூட்டுறதுக்காக கல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் முடிச்ச வரைக்கும் நம்ம டிக்கா பண்ண ரெடி பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கலாம். இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. வெயிலும் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல ஓகேவா? இல்லைன்னா தீஞ்சு சட்டி மாதிரி ஆகி போயிடுவோம். ஆமாம். அவ்வளோதான். இந்த இடத்துல தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கம்பி இருக்குது. ஏன்னா நம்ம சிக்கன் டிக்கா வந்து இந்த இதில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அவ்வளோ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம நெருப்பு மட்டும் போட்டுட்டு சமைக்கலாம். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நெருப்பு மட்டும் நம்ம நிறையா போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நம்ம இங்கே வந்து குச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம நெருப்பை தூக்கி குச்சி எடுக்க வந்திருக்கோம். இப்போ போய் குச்சி எடுக்க போகிறோம். ஓகேவா? நிறைய குச்சி தேவைப்படாது. இதுக்கு ஓரளவு குச்சி இருந்தால் போதும் நமக்கு. ஏன்னா கொஞ்சமாக தானே செய்கிறோம். அதனால் கொஞ்சம் இருந்தால் போதும். நல்லா தாங்கிருக்கு. நல்லா குச்சிலாம் இதே போதும். இந்த குச்சி போதும் நமக்கு. ஆமாம், அது நான் ரெஸ்டாரண்ட் பண்ணி போடு. நல்லா காஞ்சிருச்சு குச்சி. கழிச்சு போனனால நான் உங்களுக்கு லெமன் ஜூஸ், அந்த மீதி போன லெமன் ஜூஸ் போட்டுட்ருக்கேன். வேணுமா? இது வர நான் இந்த குச்சிலாம் வச்சுட்டு வந்துடுறேன். பரத்தை சுகர் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருந்தாலும் போதுமா உனக்கு? சரி, அப்போ இதை போட்டு பார்த்துக்கலாம். ஒரு 10 நாள் மறுபடியும் போட்டுக்கலாம்ல. இத்திலியோன்னு போட்டால் எப்படி இவ்வளோ தண்ணி இருக்குது? சரியே பார்த்து போட்டு. ஐயோ ஐயோ, இல்லை நீ போடுற செகண்டில் பாதி கீழே போயிட்டு இருக்கு. இது போட்டால் இங்கே பாரு. இப்படி போட்டீங்கன்னா வச்சுக்க, ஜூஸும் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எறும்புக்கு நான் உணவு போட்டுட்டு இருக்கேன். எறும்புக்கு போட்டுட்டு இருக்கியா? அதுக்கு பாதி சக்கரை இந்த கீழே தான் போட்டுட்டு இருக்க. பைத்தியம் பாரு, எவ்வளோ சக்கரை கீழே போயிட்டு இருக்கு. நீ அப்பனா நீ போட்டு பார்க்கலாம். இது நான் போட்டா போடு. கையை இப்படி பிடிச்சிக்க. இப்படி போட்டால் கொட்டாது கீழே, வேஸ்டே ஆகாது. பேர் எல்லாம் கீழே போயிடுச்சு பார்த்தியா? போதுமா சக்கரை? போதும் போதும். பாவு மாதிரி ஆகிடும். வேணாம், போதும் தான். மூடிங்க. நிறையா வருது. நம்ம எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம்ல, அதனால இப்படி வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் நீ டேஸ்ட் பண்ண. நான் போயிட்டு விரவு போன இது பண்ணி வச்சு அடுப்பை வைக்கணும். சரியா? லைட்டாக சுகர் பத்தலை, சுத்தமாக பத்தலை. நான் சொன்ன மாதிரி கொட்டு, இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு எனக்கு இது வெட்டி கொடுக்குறியா? வெட்டிக்கிறேன், கண்டிப்பாக வெட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே அடுப்பு பிடிச்சா தான் நம்ம வேலையை செய்ய முடியும். என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டா வச்சுல மண்ணெண்ணெய் தெரியுமா? அது சாம்பல் போட்டு எடுத்துருவாங்க. இப்படி பற்ற வச்சா ரொம்ப நேரம் எரியும் நமக்கு. அதனால் சயின்ஸில் இல்லை, ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு எரிஞ்சிட்ருக்கீங்க பாருங்கள். அடுப்பு மட்டும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேங்க. புரியுதா? அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு பேக் சைடு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த அடுப்பு மட்டும் எரிஞ்சதுன்னா நம்ம டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு சிக்கன் டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு 1/2 hour ஆகிடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களுக்கு அந்த இதை மட்டும் நம்ம செட் பண்ணியிருக்க அடுப்பு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இந்த இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு நல்லா தகன்ட்டு. அரசா, அடுப்பு எரிஞ்சோடனே நம்ம அந்த சிக்கன் டிக்காவை சொருவி இந்த கம்பியில் சொருவி விட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? வெயில் பாருங்கள், முரட்டு வெயில் அடிக்குது. 108 டிகிரி இருக்குது.
இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிக்கனா? ஆமாம், சிக்கன். வாவ். இந்த இதில் வரைக்கும் இது பண்ண போகிறோம் சார். இது வரைக்கும் இருந்தாலே போதும். ஆமாம், வேறு லெவலில் பண்ணுறோம். அப்புறம் அடுத்தது சிக்கனு, அப்புறம் ஆனியனு. வேறு லெவலில் பண்ணுறோம். வேற லெவலா? எனக்கும் கொஞ்சம் பிடிக்கும். எடுத்துக்க எவ்வளோ நாளும் எடுத்துக்க. என்னப்பா கோடி கணக்கில் செலவு பண்ணுறோம். இது என்ன கோடி கணக்கு? பாருங்க, வேறு லெவலில் வந்திருக்கு ஹர்ஷா. இன்னைக்கு பாரு, சரி வேறு லெவலில் சமைக்கணும் பார்ப்போம். இன்னைக்கு சொல்லி விட்டக்குன்னு குட்டி குட்டியா இருக்குப்பா. சிக்கன் இங்கே போடல. நீ இங்க பாரு எல்லாம் போட்டிருக்கேன். சிக்கனில் கம்மியாக இருக்குது இல்லை? இது எப்படி நான் இது பண்ணி விட்றேன். உள்ள போட்டு விடு, பார்த்துக்கலாம். இந்தா இது வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான் guys. இங்க பாருங்க, சட்டியை காலி பண்ணியாச்சு. உள்ள காட்டுங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. அவ்வளோதான். ஐயா அச்சா ஹே போதும்னு நினைக்கிறேன் இல்லை? ஹர்ஷா, வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. மக்களுக்கு என்ன கருத்து சொல்கிற? கருத்து டக்குன்னு பார்த்து சொல்லு. நோட்டீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் சொல்லலாம், சும்மா சொல்லு. தினைக்கும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஓகே. அப்புறம் வெயில் தான். வெயிலில் யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொல்ல வரியா? அது ஏன்னா கரெக்டு தான். வெளியே போனால் தீஞ்சிருவோம் போல. பார்த்தீங்கன்னா ஒரு 8 சாப்பிட்றதுக்காக நாங்கள் செஞ்ச ஸ்பெஷல் டிஷ் சாப்பிட்றதுக்காக எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. வந்துட்டான் கரெக்டாக. தெரியாமல் சாப்பிடலாம்னு பார்த்தேன், அவன் எப்படி வந்துட்டான். அதாவது எங்கள் சேனலில் எல்லாமே சமைக்கிறாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அதுக்காக வந்திருக்கேன். ரிவ்யூ சொல்ல போறியா? ஏன்னா சமைக்கிறது நம்ம பார்க்க நல்லா இருக்கும், பட் சாப்பிட நல்லா இருக்கணும்ல. ரிவ்யூ பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இது நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் சரி, இந்த திக்கா வச்சிடலாமா? அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோ மாதிரி கேமரா கொண்டு போய் அருகில் போட்டு அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், வந்துச்சு. இது எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடலாம். வெயில் ஓவராக இருக்கா, அதனால் பேச முடியல. ஒரு நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் அத்தா 100. பார்த்தீங்கன்னா எங்கள் சமையல் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் தாங்க தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. ஹலோ கைஸ், சிறப்பாக வந்திருக்கு. நல்லா வேறு லெவலில் வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. ஓகே. அதுக்கு தான் இந்த கோகனட் ஸ்பைசியாக இருக்கிறதுக்கு ஹீட் த பீட் இதுதான் கரெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ யூ கைஸ் ஸ்டே ஹைட்ரேட். வெயிலுக்கு நல்லா தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க, இளநீ குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், பை. See you in the next video. Okay, bye.